அருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இலக்கண பகுதி. இலக்கண பகுதின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு இலக்கண குறிப்பு எப்படி எழுதணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆரம்பிக்க போகிறேன். முழுமையாக இந்த வாரம் பூராவுமே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-26 இலக்கண குறிப்புகளை பற்றி நடத்த போகிறேன். ஒரே காணொளியில் உங்களால் அதை கவனிக்க முடியாது. ஸோ நான் தனித்தனி வீடியோவாக தான் போட போகிறேன். அதை தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? மிக முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக பரீட்சையில் உங்களுக்கு 2-3 மார்க் 4 மார்க் வரைக்கும் உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். உங்களுக்கு இந்த 14 பலவுள் தெரிக 1 மார்க் வருது இல்லையா, அதில் ஆன்சர்ஸை விதவிதமாக 4 ஆப்ஷன்ஸு விதவிதமாக கொடுத்து ஒரு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அப்புறம் 2 இலக்கண குறிப்பை கேட்டுட்டு அதனுடைய 2 விடைகளை வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க, மாற்றி 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 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அந்த மாதிரியும் வரும் கேள்விகள். டைரெக்டாகவும் இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னும் வரும். ஸோ இது இலக்கணத்தில் மிக முக்கியமான பகுதி. அது மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு அதிகமாக இதில் இருந்து தான், இந்த இலக்கண குறிப்பு பகுதியில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இலக்கண பகுதியை நான் தனி வீடியோஸாக போடுறேன்னு சொல்ல காரணம். ஏன்னா இது +2 மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகணும் எழுதணும்னு நினைக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த பகுதி பயனுள்ளதாக, மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் இந்த பகுதியை நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் போடுறேன், சரியா? நம்ம சைட் பை சைடு நம்ம இலக்கணங்களையும் பார்த்துட்டு போனால் தான் காலாண்டு தேர்வில் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி எழுத முடியும். அதனால தான் நான் நடுவில் இதை ஆரம்பிச்சிட்டேன், சரியா? சரி, இப்போது இந்த இலக்கண குறிப்பு அப்படின்னா என்ன? இன்றியமையாத இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்கு இல்லையா, இலக்கணம், தமிழ் இலக்கணம், அதில் உங்களுக்கு வரக்கூடிய அடிப்படை விஷயங்களை தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இது. எனவே நான் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து தான் ஒன்றையுமே நான் நடத்த போகிறேன். இன்னொன்று, நான் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப டீட்டெயில்டாக டீப்பாக அப்படி போக மாட்டேன். நான் வித்தியாசமாக நடத்த போகிறேன். உங்களுக்கு பரீட்சைக்கு நீங்கள் எளிதாக இந்த இலக்கண குறிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற டெக்னிக்கை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். புரிஞ்சுதா மாணவர்களே? இந்த பரீட்சையில் உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க இல்லையா, அப்போ அதனுடைய இலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சொல்ல கேட்டாலும் அது என்ன இலக்கணம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல தெரியணும். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இப்போ நான் நடத்த போகிறேனே தவிர, இல்லைன்னா உங்களுக்கு நான் பாடப்பகுதியில் உள்ள இலக்கண குறிப்புகள் விடையோடையே இருக்குது புஸ்தகத்தில், அதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுறலாம், இல்லை அதை மட்டும் விளக்கிட்டு விட்டுறலாம். என்னுடைய நோக்கம் அதுவல்ல. அடிப்படையிலேருந்து நீங்கள் இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து இலக்கணம் கற்றுக்கணுன்னு ஆசை உள்ளவங்க தாராளமாக இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது நல்லா பயனுள்ளதாக இருக்கும், நல்லா புரியும். ஸோ இது அனைவருக்கும் உரியது தான் இந்த இலக்கண பகுதி, +2 மாணவர்களுக்காக மட்டும் அல்ல, சரியாம்மா? சரி, இப்போது இன்றியமையா இலக்கண குறிப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இலக்கணம் ஆரம்பிக்கிறோம். எனவே தமிழ் தாயை வாழ்த்த வேண்டாமா? பாடணும் இல்லையா? பாடிதானே நம்ம எப்போவுமே வகுப்பை ஆரம்பிப்பது வழக்கம். அதை பண்ணணும்ல நம்ம. ஸோ தமிழ் வாழ்த்து பாடலை நான் பாடுகின்றேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இலக்கணம் படிக்கும்போது எப்போவுமே பிரிஸ்காக இருக்கணும், மைண்டை நல்லா பிரிஸ்காக வச்சுக்கணும். கையில் கண்டிப்பாக குறிப்பேடும் ஒரு பென்சிலும் கண்டிப்பாக இருக்கணும். மற்ற வகுப்புலேயே இருக்கணும்னு சொல்கிறவங்க இலக்கண வகுப்பில் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பதிவு பண்ணி வைக்கிறது நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ், அரசாங்க தேர்வு எழுதும் போதும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும் இல்லையா? அதனால் ரெக்கார்டு இது. ஸோ ஒரு நல்ல ஒரு குறிப்பேட்டில் அருமையாக எழுதி நீங்கள் வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்.
சரியாம்மா? சரி, இப்போ தமிழ் வாழ்த்து பாடலை ஆரம்பிக்கலாமா? சரி. உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி பணிகுவோம் நாங்கள். சரி, வாழ்த்தி வணங்கியாச்சு. இனிமேல் நம்மளுடைய பாடப்பகுதிக்கு போகலாம். ரெடியா? நீங்கள் ரெடியா? நான் ரெடி. போகலாமா? சரி. முதல்ல இலக்கண குறிப்பு அப்படின்னா ஒரு சொல்லை கொடுத்துருவாங்க. அந்த சொல் எந்த இலக்கண குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அதை மிக நெருக்கமான ஆன்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். அந்த சொல்லுக்குரிய எந்த இலக்கணங்கிறத மிக நெருக்கமாக எந்த ஆன்சர் இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். அதுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு விடை தெரியணும். அதுக்கு இலக்கண அடிப்படையிலேருந்து தெரியணும். சரியா? இப்போது இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான இலக்கணத்திலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு இந்த தொகைநிலை, அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி. உங்கள் சிலபஸில் உள்ள பாடப்பகுதி தொகைநிலை. அதிலிருந்தே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். சரியாம்மா? சரி, இப்போது தொகைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலைன்னா நான் சொல்கிறேன். தொகை அப்படின்னு சொன்னாலே தொக்கி வருவது தொகை. தொக்கி வருவது தொகை. தொக்கி அப்படின்னா என்ன? மறைந்து, ஹிட்டனாக வரும். எது? உருபுகள். உருபுகள் மறைந்து, அதாவது தொக்கி வந்தால் அதை தொகை என்று கூறுகின்றோம். தொகைநிலை தொடர்கள் என்று கூறுகின்றோம். சரி, இப்போ எத்தனை வகையான தொகைநிலை தொடர்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். எத்தனை இருக்குது? இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான். கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். 6 நிலைகள் இருக்குது. 6 தொகைநிலைகள் இருக்குது. அது என்னெல்லாம்? பண்புத்தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்று 6 வகை தொகைகள் இருக்குது. இப்போ இதில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள என்ன உருவு மறைஞ்சு வந்திருக்கு. தொக்கி வந்தால் மறைதல்னு சொன்னேன் இல்லையா? மறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த தொகைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதுதான் தொகை நிலையில் நீங்கள் எழுத போகிற இலக்கண குறிப்பு. இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் இன்றைக்கி சொல்லிட மாட்டேன். தனித்தனி வீடியோவாக தான் போட போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இது கணக்கு மாதிரி, மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி நிறைய ஸ்டஃப் பண்ண முடியாது. உங்களுக்கு அது குழப்பிடும். அதனால் எனக்கு தெரியும் எங்கே நிறுத்தணும்னு. அந்த இடத்துல நான் நிறுத்தி அடுத்த வீடியோவுக்கு போயிடுவேன். சரியாம்மா? நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இப்போது 6 தொகை இருக்குதுன்னு சொன்னேன். அதில் முதன்மையாக நான் பார்க்க போகிறது பண்புத்தொகை. இப்போது ஒரு சொல்லில் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. +2க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த பண்புத்தொகையை கேட்காம இருக்கவே மாட்டாங்க. பண்புத்தொகை இல்லாத வினாத்தாளே இருக்காது. அதனால் இதை நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தான். அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு நிலைமொழின்னு வச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டை வருமொழின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நிலைமொழிங்கிறது நிலையாக நிற்கக்கூடிய பகுதியை நிலைமொழின்னு சொல்லுவோம். அது ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஒரு சொல்லினுடைய முதல் பகுதி. அடுத்து சேரக்கூடிய சொல்லு தான் வருமொழி அப்படின்னு சொல்லுவேன். சரியா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நிலைமொழியின் ஈற்றுனா இறுதி சொல் மைன்னு வந்ததுன்னா இறுதி எழுத்து மை அப்படிங்கிற விகுதியை பெற்று வந்தால் அது பண்புத்தொகை. கண்ணை மூடிட்டு போட்டுறலாம். நான் உங்களுக்கு எளிதாக நீங்கள் எப்படி இலக்கண குறிப்புகளை கண்டுபிடிக்கணுங்கிற டெக்னிக்கோடு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி நான் ஒவ்வொரு இலக்கணத்தையும் தனித்தனியாக டீப்பாக போகிறதுல அது அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்க தெரியணும். அது எப்படி எளிதாக கண்டுபிடிக்கிறேங்கிறத டெக்னிக்கை தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். அடிப்படையை சொல்லி கொடுத்துட்டு கூடவே அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுப்பேன். அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? ஸோ எந்த சொல்ல உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சரிம்மா, முதல்ல அதை பிரித்து பாருங்கள். உதாரணத்துக்கு கரும்பலகை அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிங்க. கருமை ப்ளஸ்
பலகை. கரெக்டா? பிரித்தா எப்படி பிரிப்பீங்க? கருமை ப்ளஸ் பலகை அப்படின்னு பிரிப்பீங்க. இதில் வந்து நிலைமொழி வந்து கருமை, வருமொழி பலகை. அப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து என்ன? மை. இப்படி நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மை மறைஞ்சு வந்தாலே, அது ரொம்ப முக்கியம், மறைஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், கரும்பலகையில் மை இல்லை பாருங்க. ஏன்னா நம்ம தொக்கி வந்தால் தொகைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மறைஞ்சு வரணும். புரியுதா? அந்த மை என்ற எழுத்து மறைந்து வந்தால் அதுதான் பண்பு தொகை. கண்ணை மூடிட்டு பண்பு தொகைன்னு போட்டுடலாம். உதாரணம் இன்னும் கொடுக்குறேன். செஞ்ஞாயிறு பிரித்து பாருங்கள். செம்மை ப்ளஸ் ஞாயிறு. இதெல்லாம் நீங்கள் மனக்கண்ணில் பிரித்து பார்த்தா போதும். ஆன்சரை மட்டும் பண்பு தொகைன்னு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. மனக்கண்ணில் பாருங்கள். செஞ்ஞாயிறு, செம்மை ப்ளஸ் ஞாயிறு, மை வருதா? ஸோ பண்பு தொகை. சரியா? பைந்தார் பிரிங்க. பசுமை ப்ளஸ் தார். சரியா? மை வருதா நிலைமொழியின் இறுதியில்? ஸோ பண்பு தொகை. ஸோ உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்? கரும்பலகை, செஞ்ஞாயிறு, பைந்தார்னு தான் வரும். புரியுதா? கேள்வி எப்படி வேணாலும் வரட்டும், நீங்கள் இலக்கணத்தை புரிஞ்சுக்கோங்க. நிலைமொழியில் வந்து மை என்ற அந்த எழுத்து மறைஞ்சு வந்தால் பண்பு தொகைங்கிறத மட்டும் மனசில் ஏற்றிக்கோங்க. இதெல்லாம் விதிகள். இந்த டேபிள்ஸ் மாதிரி, மேத்தமெட்டிக்ஸுக்கு டேபிள்ஸ் தெரியலன்னா மேக்ஸே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இலக்கணமும். அந்த விதிகள், லாஸ், விதிகள் புரியலை, உங்களுக்கு மனசில் நிற்கலை அப்படின்னு சொன்னால் இலக்கணமும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அதனால் இந்த விதிகளை எல்லாம் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போது தொகை மட்டும் நடத்த போகிறதில்ல உங்களுக்கு, அதனோடு சம்பந்தப்பட்ட சில இலக்கண குறிப்புகளையும் அதோடு சேர்த்து பார்த்தா உங்களுக்கு எளிதாக புரியும் அப்படிங்கிறதுக்காக அதை அடுத்தடுத்து கொண்டு வரேன். ஸோ தொகை மட்டும் நான் வந்து கவனம் செலுத்தலை. இப்போ பண்பு தொகையை நீங்கள் படிக்கும்போது அதுக்கு கூடவே இன்னொரு இலக்கண குறிப்பு இருக்குது. இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று இருக்குது. ஞாபகம் வருதா? இது தொகைகளுக்குள்ளே தான், ஆனால் இதில் சப்பு உள்ளே வரக்கூடிய பகுதிகள். அதனால் ஆனால் அதையும் சேர்த்து உங்களுக்கு இதோடு நடத்திடுறேம்மா. அப்போ தான் உங்களுக்கு அது எளிதாக புரியுங்கிறதுக்காக நான் அப்படி தான் வரிசைப்படுத்தியிருக்கேன். சரியா? சரி, இரு பெயரொட்டு பண்பு தொகை ரெண்டாவது இலக்கண குறிப்பு நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன? ஞாபகம் வருதா? வரலைன்னா நானே சொல்கிறேன் பாருங்கள். இரு பெயர் ஒட்டி வருவது, ஒன்றாக இணைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்படின்னா என்ன? முதல் பகுதி வந்து சிறப்பு பெயராகவும் அடுத்த பகுதி வந்து பொதுப்பெயர். ஒரு சிறப்பு பெயர் ப்ளஸ் பொதுப்பெயர், ரெண்டு பெயர்கள் ஒட்டி வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அவ்வளோதான். இரு பெயர் ஒட்டி வந்தால் இரு பெயரொட்டு பண்பு தொகை. எந்த இரு பெயர்கள்? ஒரு சிறப்பு பெயர், ஒரு பொது பெயர். புரிஞ்சுதோ? சரி, இப்போ ஒரு சான்று பார்க்கலாம். சாரை பாம்பு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? சாரை முதல்ல இருக்கக்கூடிய சொல் என்ன? சாரை. அந்த சாரை பாம்பு அப்படிங்கிறது, சாரைங்கிறது ஒரு சிறப்பு பெயர் இல்லையா? ஒரு பர்டிகுலராக ஒரு பாம்பு இனத்தை தான் நம்ம சாரப்பாம்புன்னு சொல்லுவோம். ஸோ அது சிறப்பு பெயர். பாம்புங்கிறது பொது பெயர். நல்ல பாம்பு, மண்ணூர்லி பாம்பு, பச்சைப்பாம்பு, எத்தனையோ பாம்பு வகைகள் இருக்குது. பாம்புங்கிறது பொது பெயர். ஸோ ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் ஒட்டி வந்ததனால் இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு மட்டும் சொல்லணும். நம்ம அந்த இலக்கணத்தை கண்டுபிடிச்சி அந்த இலக்கணத்தை மட்டும் சொல்லணும். அதுதான் இலக்கண குறிப்பு. டெஃபினிஷன் தேவையில்லை. டெஃபினிஷன் உங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எழுதும்போது டெஃபினிஷன்லாம் தேவையில்லை. சாரை பாம்புன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது தெரியணும். அவ்வளவுதான் வேணும். அந்த கிராமரை தான் உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சான்று பாருங்கள். தமிழ் மொழி இருக்கு இல்லையா? தமிழ் மொழி ரெண்டு சொல்லு இல்லை அது. அதில் தமிழ் என்பது சிறப்பு பெயர், மொழி என்பது பொது பெயர். அப்படி தானே? மலையாள மொழி இருக்குது, ஹிந்தி மொழி இருக்குது, உருது மொழி இருக்குது. இது எல்லாமே முதல் பாகம் வந்து சிறப்பு பெயர். பர்டிகுலராக ஒரு மொழியை மட்டும்தான் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதனால் அது சிறப்பு பெயர்னு சொல்கிறோம். சரியா? மொழிங்கிறது பொது பெயர்.
அது எல்லா மொழிக்கும் பொருந்தும் இல்லையா, அதனால் அது பொதுப்பெயர். ஸோ ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொதுப்பெயரும் சேர்ந்து வந்தாச்சுன்னா அது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கோங்க. இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டு பழகுங்க. புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் நான் தனியாக கொடுக்க போகிறேன், அது அப்புறம் பார்க்கலாம். சரியா? சரி, இப்போது 3வது இலக்கண குறிப்பு. இப்போ மறுபடியும் தொகைக்கு வரேன். வினைத்தொகை அடுத்தது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? தொகை என்றாலே தொக்கி வருவது தொகை. தொக்கின்னா என்னன்னு சொன்னேன்? மறைந்து வருவது தொகை. என்ன மறைஞ்சு வரும்? உருபு மறைஞ்சு வரும். அப்போ வினைத்தொகையில் எந்த உருபு மறைஞ்சு வரும்? காலம் தொக்கி வரும். காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை உருபுகள் இருக்கு இல்லையா, அது தொக்கி வரும். அப்போ தான் உங்களுக்கு பள்ளியில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு எக்ஸாம்பிள் எப்போவுமே சொல்லுவாங்க, ஊறுகாய், ஊறுங்காய், ஊறியக்காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ புரிஞ்சிருச்சா எதை சொல்கிறேன்னு? வினைத்தொகை அப்படிங்கிறது இதுவும் அப்படி தான். 2 சொற்கள் சேர்ந்து வந்தால் தானே ஏதாவது ஒன்று தொக்கி வர முடியும் இல்லையா, அப்படி வரும். ஆனால் நடுவில் காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைஞ்சு வரும். அப்போ தான் அது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சான்று சொல்கிறேன் பாருங்கள். தாழ்கடல், தாழ்கடல் அப்படின்னு ஒரு சொல். இப்போ பாருங்கள், இதில் தாழ் தனியாக நிற்கிது, கடல் தனியாக நிற்கிது. இப்படி 2 தனித்தனியாக நிற்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வினைத்தொகை சொற்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நடுவில் அதை எந்த ஒரு உருபும் இல்லாமல் ஒட்டாமல் தனித்தனியாக 2 சொற்கள் நிற்கும். அதனால் உங்களுக்கு அதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். தாழ்கடல் அப்படின்னா என்ன? உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும். தாழ்ந்த கடல், தாழும் கடல், தாழ்கின்ற கடல். எல்லாத்துக்கும் பொருந்த, 3 காலத்துக்கும் பொருந்த வருதா? காரணம் என்னென்னா அங்கே குறிப்பிடலை இடைநிலை, காலம் காட்டக்கூடிய இடைநிலையை குறிப்பிடலை, மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் 3 காலத்துக்கும் பொருந்துமாறு வரும். அதை தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். புதைப்பொருள், புதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கோங்க. புதை பொருள் தனித்தனியாக நிற்கிதா, நடுவில் பாரு இடைநிலை இல்லை. அப்போ என்ன அர்த்தம் வருது அதில்? புதைந்த பொருள், புதையும் பொருள், புதைகின்ற பொருள். 3 காலத்திற்கும் பொருந்த ஒரு தனிச்சொல்ல வந்திருக்கா புதைப்பொருள் அப்படின்ற. அதுதான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். அப்போது 2 தனி சொற்களின் இடையில் காலம் மறைஞ்சு வந்தாச்சுன்னா அதை நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு இந்த காலம் காட்டும் இடைநிலைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் மாணவர்களே. நீங்கள்லாம் +2 மாணவர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இதுவும் டேபிள்ஸ் மாதிரி மனசில் பதிய வச்சுருங்க. இதில் எந்த காலத்திலும் மாற்றமே ஏற்படாது. ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸு, லா. ஸோ இதில் எந்த மாறுதல்களும் ஏற்படாது. அப்படியே டேபிள்ஸ் மாதிரி நாம் மனசில் பதிய வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நானே சொல்கிறேன். உங்களுக்கு காலம் காட்டும் இடைநிலைகள் எதெல்லாம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இறந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் எதெல்லாம்? இத்து, இட்டு, இரு, இன்னு. நம்ம புணர்ச்சி படிக்கும்போது, உறுப்பிலக்கணம் படிக்கும்போது இதை நான் இன்னும் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு இதெல்லாம் இதுதான். 2 2s 4னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறீங்களா? ஏன் 2 2s 4ன்னு சொல்கிறீங்க? ஏன் 6ன்னு சொல்லக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறீங்களா? இல்லை, அப்படியே ஏற்றுக்கிறீங்கல்ல. அதே மாதிரி இதை அப்படியே இப்போதைக்கு ஏற்றுக்கங்க. இது ஏன் இது மட்டுங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். நான் உறுப்பிலக்கணம் புணர்ச்சியெல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு இதனுடைய விளக்கம் புரியும். புரிஞ்சுதா? ஸோ இப்போதைக்கு டேபிள்ஸ் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இறந்த கால இடைநிலைகள் எதெல்லாம்? இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை எது? கிறு, கின்று, ஆனின்று. சரியா? அடுத்து எதிர்கால இடைநிலை இப்பு, இவ்வு. இப்பு, இவ்வு. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த இடைநிலைகள் அங்கே மறைஞ்சு வரும். இதில் வினைத்தொகை சொற்களில் மறைஞ்சு வரும். சரியா? உங்களுக்கு எப்படி மனசில் பதிய வைக்க முடியுமோ, எது ஈஸியாக இருக்கோ அதை பதிய வச்சுக்கோங்க. நான் 2 3 டெக்னிக் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று, இந்த இடைநிலைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த இடைநிலை அங்கே வரலைன்னு அப்படி புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா
தனித்தனி 2 சொற்கள் நிற்கிது, நடுவில் எந்த விதமான இணைக்கக்கூடிய எந்த எழுத்துமே இல்லை அப்படிங்கிறத வச்சு இதை வினைத்தொகை என்று புரிந்து கொள்ளுங்கள். இல்லை உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாழ்கடல்னு சொன்னால் தாழ்ந்த கடல், அந்த ஊறுகாய் மாதிரி, ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், அது ஒன்று எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 3 காலத்திற்கும் பொதுவாய் வந்து நின்றால் அது வினைத்தொகை சொல் அப்படின்னு மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது மனசில் பதிய வைக்கிறதுக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு புரிகிற ஒரு டெக்னிக்கை, யுக்தியை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. சரியாம்மா? சரியா? வினைத்தொகை புரிஞ்சுதா? இப்போ புரியலைன்னா மறுபடியும் போட்டு கேளுங்க, அதுதான் ஒரே வழி. இப்போ பள்ளியில் ஆசிரியர்கள் மறுபடியும் இதை நடத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் இப்போ உங்களுக்கு அது அவசியம் இல்லை. உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா எத்தனை முறை வேணாலும் நீங்கள் போட்டு கேளுங்க, உங்களுக்கு அது புரிகிற வரைக்கும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விஷயத்தில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த சேனலை இப்படி ஓப்பன் பண்ணது, உங்களுக்காக தான், உங்கள் வசதிக்காக தான். இல்லை அன்றைக்கி பள்ளியை வந்து அன்றைக்கி போகலை, கிளாஸுக்கு போகலை, இதை நடத்தும் போது அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் இல்லையா? சில பேருக்கு என்னென்னா பார்த்து படிக்க பிடிக்காது, அடுத்தவங்க சொல்கிறத கேட்க பிடிக்கும். அப்படி நிறைய மாணவர்கள், பெற்றோர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் படிங்கம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களையும் எனக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரிப்பட்டவங்களும் காதில் ஒரு இயர்ஃபோனை வச்சுக்கிட்டு இதை வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னாலும் மனசில் பதிஞ்சிரும். இப்படி பல ரகத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு யோசனையில் நான் இந்த சேனலை ஆரம்பித்தது, காணலாம் கற்கலாம் சேனலை. சரியாம்மா? ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். வேறு ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. சரியாப்பா? இப்போது அடுத்ததுக்கு போகலாமா? இதோட நிறுத்திக்கிறேன். ரொம்ப ஒரே அடியாக உங்களை போட்டு ஸ்டப் பண்ணலை நான். சரியா? ஸோ இந்த 4வது இது வந்து வேற்றுமை தொகை. அடுத்த இலக்கண குறிப்பு என்னது? வேற்றுமை தொகை. இதெல்லாம் இருக்குது உங்கள் புத்தகத்தில். வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு அடுத்தது ஞாபகப்படுத்தி பாருங்கள். 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்தா, அதை மறந்துடாதீங்க. தொக்கி வந்தால்தான் தொகை என்பதை மறந்துடாதீங்க. ஸோ 2 சொற்கள் இங்கேயும் நடுவில் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்ததுன்னு வைங்களேன், அப்போ அது வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். சரி, இப்போ வேற்றுமை தொகைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. வேற்றுமை தொகை வந்து 8 வகை இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா எழுவாய். முதல் வேற்றுமை வந்து எழுவாய். எழுவாய்ங்கிறது ஒரு வாக்கியத்தினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் இல்லையா? அதை தான் நம்ம எழுவாய்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு உருபு கிடையாது. எழுவாய்க்கு உருபு கிடையாது. அடுத்து கடைசி 8வது வேற்றுமை வந்து விழி. விழின்னா கூப்பிடுறது, விழித்தல், கந்தா கடம்பா பேர் சொல்லி கூப்பிட்றோம்ல, அதுதான் விழி. விழிச்சு மலையாள வார்த்தை விழி, அதுக்கும் உருபு கிடையாது. ஸோ முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போது 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபு உண்டு. சரியா? அது என்ன? உங்களுக்கு சிறு வயதில் ஒரு பாட்டு மாதிரியே சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழாசிரியர்கள். ஐயால்கூ இன்னது கண். சொல்லுங்கள், ஐயால்கூ இன்னது கண். சொல்லுங்கள், ஐயால்கூ இன்னது கண். அவ்வளோதான், ஒரு பாட்டு மாதிரி, ரைம்ஸ் மாதிரி கற்றுக்கோங்க. ஐயால்கூ இன்னது கண் அப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா 2வது வேற்றுமையிலேருந்து அதை கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஐ, 3ஆம் வேற்றுமை ஆளு, 4ஆம் வேற்றுமை கூ, 5ஆம் வேற்றுமை இன்னு, 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண்ணு அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த உருபுகள் மறைஞ்சு வரக்கூடிய அந்த சொல்லை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஐ மறைஞ்சு வரணும்னா மோர் பருகினான் அப்படின்னா என்ன? மோரை பருகினான். ஐ மறைஞ்சு வருதா? தலை வணங்கினான், தலையால் வணங்கினான். ஆள் மறைஞ்சு வருதா? கூலி வேலை, கூலிக்கு வேலை. கூ மறைஞ்சு வருதா? இந்த வேற்றுமை உருபுகள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த வாக்கியங்களில் அர்த்தமே இருக்காதுமா. அர்த்தமற்ற வாக்கியங்களாக இருக்கும். நம்ம
முன்னாடி பார்த்த இயலில் வந்து இதே மாதிரி வேற்றுமை உருபுகளை போட்டு எழுத சொல்லி நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி நான் வந்து சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், வெறுமல வாசித்து பாருங்கள், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். வேற்றுமை உருபுகளை போட்டால் தான் அதுக்கு சரியான ஒரு அர்த்தம் கிடைக்கும் அந்த வாக்கியத்திற்கு. அதே மாதிரி பாருங்கள், அவன் சட்டை, அவனின் சட்டை. மரக்கிளை, மரத்தினது கிளை. மலையருவி, மலையின் கண் வீழருவி. இங்கே இடப்பொருளில் வரும், கண் என்பது இடப்பொருளில் வரும். சரியா? இப்படி வேற்றுமை உருபுகள், எந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வருதோ அந்த நம்பரை சொல்லி வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லணும். இதுதான் வேற்றுமை தொகை. இப்போது இந்த வேற்றுமை தொகை படிக்கும் போதே நீங்கள் அதனோட அட்ஜாயிண்ட்டு இன்னொரு இலக்கண குறிப்பை படிக்கணும். அதாவது வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். அது புரியலமஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பீங்க. அவங்க நல்லா கவனிங்க. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். வேற்றுமை தொகை வந்து உருபு மறைஞ்சு வந்தால் என்ன சொல்கிறோம்? வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். உருபோடு சேர்ந்து அந்த அர்த்தம் கொடுக்கறதுக்காக ஒரு பயனுக்காக இன்னொரு சொல்லும் சேர்ந்து மறைஞ்சு வரும். அதை தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறோம். சான்றோட சொல்லவா? இப்போ பொன் வளையல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குதுன்னு வைங்க. பொன் வளையல் அப்படின்னு இருக்குது. இப்போது பொன்னால் வளையல் அப்படின்னா அர்த்தம் இருக்கா? இல்லை, மீனிங் வரல. அப்போது பொன்னால் ஆன வளையல், இல்லை பொன்னால் செய்யப்பட்ட வளையல் அப்படின்னு சொன்னால் தானே அதுக்கு மீனிங் இருக்குது. அப்போது ஆல் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு. ஐயாளுக்கும் இன்னதுகண் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு. ஆன அல்லது செய்யப்பட்ட அப்படிங்கிறது வந்து பலன் கருதி, அர்த்தம் கொடுக்கறதுக்காக பயன் கருதி வரக்கூடிய இன்னொரு உருபு, சொல்லுருபு. அப்போ அந்த ரெண்டும், அந்த வேற்றுமையில் வரக்கூடிய உருபும் பயன் கருதி வரக்கூடிய சொல்லுருபும் சேர்ந்து உடன் தொக்க தொகை, தொக்கி வருவது. தொக்கினா மறைந்து, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து தொக்கி வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போது எத்தனாவது உருபை வந்து நம்ம மறைஞ்சு வருதோ அதை சொல்லி உடன் தொக்க தொகைன்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பொன் வளையல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணணும்? மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லணும். ரெண்டாம் வேற்றுமை தொக்கி வந்தால் ரெண்டாம் வேற்றுமை உருபும் பயனும். இப்படி 6 வேற்றுமை உருபுகளையும் வந்து அடக்கி வரும். பயன் கருதி வரக்கூடிய சொற்கள் இருக்குது தமிழில். அது எந்த உருபு மறைஞ்சு வருதோ அந்த உருபை சொல்லி நீங்கள் உடன் தொக்க தொகைன்னு சொல்லணும். இதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். பணப்பை, பணத்தை உடைய பை அப்படின்னா தானே அர்த்தம் வருது. பணத்தை பை அப்படின்னா அர்த்தம் வரல. மிச்ச வேற்றுமை தொகையிலெல்லாம் உடனே அர்த்தம் வந்துருச்சு, ஆனால் இதில் வரல பார்த்தீங்களா? அப்போது பணத்தை ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை சேர்ந்து வருது. உடைய பயன் கருதி வரக்கூடிய இன்னொரு சொல்லுருபு ரெண்டும் தொக்கி வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லணும். இதை அதே மாதிரி தான் மண்குடம், முள்செடி, இது எல்லாமே அதை மாதிரி சொற்கள் தான். சரியா? புரிஞ்சுதா? மண்ணால் ஆன குடம். அப்போ எத்தனாவது வேற்றுமை உருபும் பயனும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். முள்செடி, முல்லை உடைய செடி. எத்தனாவது வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரி. அப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேம்மா. இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேனே தவிர உங்களுக்கு, அதாவது +2 மாணவர்களுக்கு உங்கள் பாடப்பகுதியில் பாட்டில் வரக்கூடிய இலக்கண குறிப்புகளை மட்டும்தான் கேட்பார்கள் பரீட்சையில். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு சொன்னால் வேறு ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் +2 எக்ஸாமுக்கு உங்கள் பாடப்பகுதியில் உள்ள செய்யுட்பகுதியில் உள்ள வார்த்தைகளை மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்கோ. சந்தோஷமா? ஸோ உங்களுக்கு அதை நான் தனியாக உங்களுக்கு அதுவும் நடத்திடுவேன், பயப்படாதீங்க. இப்போ நான் நடத்துறது உங்களுக்கு அடிப்படை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
நான் ஏற்கனவே சொன்னது தான், மீனை பிடிச்சி கையில் கொடுக்காம மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அதுதான் இலக்கணம். இலக்கணத்தை நான் கற்றுக் கொடுத்துட்டேன்னா நீயாவே எந்த சொல்ல கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிக்குவேன். அந்த திறமை உனக்கு இருக்கணும் ஒரு தமிழ் மாணவனா. அதுக்காக தான் நான் இப்படி ஒவ்வொரு இலக்கணத்தையும் உங்களுக்கு புரிய வச்சு நடத்துகிறேன். அடிப்படையை புரிய வச்சு நடத்துகிறேன். சரியா? அதனால் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. +2ஓட உங்களுக்கு தமிழ் முடிஞ்சு போயிடும். அதனால் இதை இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் நீங்கள் இனிமேல் படிக்க முடியாது. அதனால் இப்போ இதை கற்றுக்கங்க நீங்கள். இதோட இன்றைக்கி போதும். நான் ரொம்ப உங்களுக்கு மைண்டில் திணிக்க விரும்பலை இலக்கணத்தை. இப்போ இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாடப்பகுதியில் +2 பாடப்பகுதியில் செய்யுள்ள என்ன சொற்கள் வந்திருக்கோ, பாடத்துக்கு பின்னாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வினாக்களில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் பரீட்சைக்கு பொது தேர்வுக்கு வரும். பயப்படாதீங்க. ஆனால் ஒவ்வொன்றும் என்ன இலக்கணம் என்பதை நன்கு புரிந்து எழுதுங்க. ஏன்னா அதில் புக்கில் ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஸோ மக் பண்ணுவாங்க சில மாணவர்கள், அது தப்பு. அதனால தான் உங்களுக்கு நான் விரிவாக என்னன்னு நடத்துகிறேன். சரியா மாணவர்களே? புரிஞ்சுக்கோங்கம்மா நான் சொல்கிறத. ஸோ இன்றைய வகுப்பை முடித்து கொள்ளலாம். அடுத்த காணலாம் கற்கலாம் காணொளியில் மிச்சம் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை நடத்த போகிறேன். தவறாமல் கேளுங்க, பாருங்க. சரியாம்மா? அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.